வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவருடைய ஜாதகத்தை, அவருடைய பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி ஜோதிட பகுதிக்கு செல்வோம். சிவபெருமானின் அம்சமாக விளங்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி 30/12/1879 பிறந்தார். அதிகாலை 1:30 AM திருச்சுழியில் பிறந்தார். அயனம்தா கேபி. பகவான் பிறந்தபோது குருமகாதசை இருப்பு 5 வருடங்கள் 7 மாதங்கள். பகவான் துலாம் லக்னத்தில் அவதாரம் செய்திருக்காரு. புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் அவதாரம் செய்திருக்காரு. பகவான் ரமண ரிஷி அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்ன பாகையை. லக்ன பாகை துலாம் ராசியில் 08 டிகிரி 28 நிமிடங்கள் சூரியனுடைய மண்டல பிரிவுலையும் சனியுடைய சபுலையும் அமைது. ஆன்மீக வளர்ச்சிக்கு குரு, சனி, கேது ஆகிய கிரகங்கள் முக்கிய கிரகங்கள்னு பார்த்தோம். லக்னா சப்லாடா சனி வராரு. சனி 6வது பாவத்தில் இருக்கார், மீன ராசியில் இருக்கார். சனி உலக பந்தங்கள்லேருந்து விடுபட்டு ஆன்மீக நிலையில் இருக்கிறத குறிக்கும். சனி அமர்ந்திருக்கக்கூடிய பாவம் 6வது பாவம். 7வது பாவம் பொது ஜன தொடர்பை குறிக்கும். இவர் பெரும்பாலும் யோகிகள் பொது ஜன தொடர்பை விரும்புறது கிடையாது. காரணம் அவருடைய தவ வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நிலையை 6வது பாவம் குறிக்கும். 6வது பாவம் கலத்திர ஸ்தானத்துக்கு விரய பாவமாக வர்றதால யோகிகளுக்கு உகந்த இடம்னே சொல்லலாம் 6வது பாவத்தை. ஆன்மீக வளர்ச்சிக்கு 5, 9 பாவங்கள் முக்கிய பாவங்கள்னு பார்த்தோம். 5வது பாவ ஆரம்பமான கும்ப ராசியில் 6 டிகிரி 52 நிமிடங்கள் சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்புலையும் அமைது. சூரியன் லாபாதிபதியாகி 3வது பாவமான தனுசு ராசியில் இருக்கார். 5வது பாவம் மனம் ஒருநிலைப்படுதலை சூரியன் குறிப்பார். பேரறிவையும் ஞானத்தையும் வழங்கக்கூடிய 9வது வீட்டு ஆரம்ப முனையை ஆராய்வோம். 9ஆம் வீட்டு ஆரம்ப முனை மிதுன ராசியில் 07 டிகிரி 1 நிமிடங்கள் சூரியனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்புலையும் அமைது. 9வது பாவ சப்லாட வரக்கூடிய சந்திரன் மனோகாரகன். சந்திரன் 10ஆம் அதிபதியாகி 9வது பாவத்தில் கேதுவோடு இணைந்திருக்காரு. சந்திரன் மிதுன ராசியில் 28 டிகிரி 40 நிமிடங்கள் 36 வினாடிகள் புதனுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்புலையும் இருக்கார். மண்டல அதிபதியான புதன் 9-12க்கு அதிபதி. 9ஆம் இடம் பேரறிவு, ஆழ்ந்த அறிவு, ஞானத்தை குறிக்கும். 12ஆம் இடம் தவ வாழ்க்கையை குறிக்கும். புதன் 9-12க்கு அதிபதியாகி 2வது பாவமான குடும்பஸ்தானத்தில் விருச்சிக ராசியில் 23 டிகிரி 09 நிமிடங்கள் குரு பகவானுடைய மண்டலத்திலையும் குரு பகவானுடைய சப்புலையுமே இருக்கார். ஆன்மீக வளர்ச்சிக்கு குரு முக்கியமான கிரகம்னு பார்த்தோம். குரு காலபுருஷ தத்துவத்தில் 9வது பாவத்தையும் 12வது பாவத்தையும் ஆளக்கூடியவர். நவகிரகங்களும் ஏறி இருக்கக்கூடிய மண்டலம் மற்றும் உபமண்டல பிரிவுகளை பார்ப்போம். சூரியன் செவ்வாயுடைய மண்டலமும் சுக்கிரனுடைய சப்புலையும் இருக்கார். சந்திரன் புதனுடைய மண்டலமும் ராகுடைய சப்புலையும் இருக்கார். செவ்வாய் குருவுடைய மண்டலமும் சுக்கிரனுடைய சப்புலையும் இருக்கார். புதன் குருவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்புலையுமே இருக்கார். குரு செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்கார். சுக்கிரன் கேதுவுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்புலையும் இருக்கார். சனி ராகுவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்புலையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சனியுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்புலையும் இருக்காங்க. பகவான் ரமண ரிஷி அவருடைய ஜாதகத்தில் கலத்திரக்காரகனான சுக்கிரன் லக்னத்துக்கும் 8க்கும் அதிபதியாகி கேதுவுடைய மண்டலத்தில் இருக்கார். பகவானுக்கு இறை தேடல் இருந்ததை தவிர குடும்ப வாழ்க்கை போன்ற இல்லற சுகங்களில் நாட்டம் இல்லை. பகவான் ஸ்ரீ ரமணருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியான சுக்கிரன் கேதுவுடைய மண்டலம் ஏறி இருப்பதையும் 5ஆம் இட அதிபதியான சனி குருவுடைய சப்பில் இருக்கிறதும் 9-12க்கு அதிபதியான புதன் குருவுடைய மண்டலம் குருவுடைய சப்புலையே அமர்ந்திருப்பதும் சிறப்பான ஒரு அம்சமாக இருக்குது. குரு பகவான்
மூன்றாவது பாவத்துக்கும் 6வது பாவத்துக்கும் அதிபதியாகி 5வது பாவத்தில் இருக்கார். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவருடைய ஜாதகத்தில் 1, 5, 9, 12 பாவங்களோட குரு, சனி, கேது தொடர்பு கொள்வதை பார்க்க முடியும். கிரக மண்டல குறிகாட்டிகளை கவனிப்போம். சூரியன் 3, 7, 11 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 8, 9 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் 2, 9, 10, 12 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 4, 6 ஆகிய பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 5வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 3, 7, 11 ஆகிய பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் 5வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 7வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குரு 7வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 1, 8, 9 பாவங்களை மண்டலம் மற்றும் உபமண்டலம் வாயில பலமாக குறிக்காட்டுறாரு. சனி 3, 6 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாக 5வது பாவத்தையும் குறிக்காட்டுறாரு. ராகு 3, 4, 6 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ஞானக்காரகனான கேது 4, 6, 9, 12 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சப்ளாடு வாயிலாக வரக்கூடிய 5வது பாவ குறிக்காட்டி குரு வாயிலாக கிடைக்கப்படுறது. குரு 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. பகவானுடைய வாழ்க்கையில் நடந்தேறிய சம்பவங்களை விம்சோத்தரி தசையோட பொருத்தி பார்ப்போம். பகவான் ரமணர் அவருடைய தந்தை இறந்தது 18 பிப்ரவரி 1892. சனி மகா தசையில் கேது புத்தியில் காலமாறாரு. சனி 3வது பாவத்தை மண்டல வாயில பலமாக குறிக்காட்டுறாரு. 3வது பாவம் தந்தையாரை குறிக்கக்கூடிய 9வது பாவத்திற்கு 7வது பாவமான மாரகஸ்தானம். புத்திநாதன் கேது 4, 6, 9, 12 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 9, 12 தந்தையுடைய இழப்பை குறிக்காட்டுது. பகவானுடைய தந்தையாருடைய இழப்பு அவரை மரணம்னா என்னன்னு சிந்திக்க வச்சது. இந்த சிந்தனை தேடலை இவரை ஆன்மீக துறையில் மிகப்பெரிய குருவாக மாற்றியது. சனி தசா கேது புத்தியில் இந்த சம்பவம் நடக்குது. சனி, கேது 2 கிரகங்களுமே ஆன்மீக தொடர்புடைய கிரகம்னு பார்த்தோம். தந்தையாருடைய இறப்புக்கு பின் பகவான் வீட்டை விட்டு வெளியேறாரு. 29 ஆகஸ்ட் 1896ஆம் ஆண்டு சனி மகா தசையில் சந்திர புத்தியில் வெளியேறாரு. சனி 3, 5 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3 வீட்டை விட்டு வெளியேறுதல், குறுகிய தூர பயணத்தை குறிக்கும். 3, 5 ஆகிய 2 பாவங்களுமே ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்துக்கு மூவ் ஆகிறத குறிக்கும். புத்திநாதன் சந்திரன் 9, 12 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 9, 12 இறை தேடலை குறிக்கும். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி 1899 முதல் 1922 வரையில் யோக நித்திரையில் இருந்தார். சனி புதன் தசைகளில் யோக நித்திரையில் இருந்தார். சனி புதன் 2 கிரகங்களுமே 5வது பாவத்தை தொடர்பு கொள்வதை பார்க்க முடியும். பகவான் ரமண மகரிஷி ஆன்மீக போதனைகளை 1921 முதல் 1928 வரையிலும் கேது மகா தசையில் ஞான போதனைகளை போதித்து வந்தார். கேது 4, 5, 6, 9, 12 பாவங்களை தொடர்பு கொள்வதை பார்க்க முடியும். பகவானுக்கு 1948ஆம் ஆண்டு இறுதி காலகட்டத்தில் புற்றுநோயின் தாக்கம் ஏற்பட்டது. சுக்கிர தசையில் கேது புத்தியில் ஏற்பட்டது. தசாநாதன் சுக்கிரன் 1, 8, 9 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 8வது பாவ குறிக்காட்டி நோயினால் ஏற்படக்கூடிய உடல் உபாதையை குறிக்கும். பகவானுக்கு இடது கையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. 8வது பாவம் அறுவை சிகிச்சையை குறிக்கும். பகவான் ரமண மகரிஷி 14 ஏப்ரல் 1950ஆம் ஆண்டு மோட்ச நிலையை அடைந்தார். சூரிய மகா தசையில் ராகு புத்தியில் கேதுவுடைய அந்தரத்தில் அடைந்தார். துலாம் லக்னத்தில் அவதரித்த பகவானுக்கு 7, 11 ஆகிய பாவங்கள் ஆயுளுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய பாவங்கள். புத்திநாதன் ராகு 3, 4, 6 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. 4, 6 ஆகிய பாவங்கள்
நோயினுடைய தாக்கத்தை குறிக்கும். அந்திரநாதன் கேது 4, 6, 9, 12 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. 9, 12 ஆகிய பாவங்கள் பகவானுடைய மோட்ச நிலையை குறிக்காட்டும். புத்திநாதன் ராகு, அந்தரநாதன் கேது ஆகிய கிரகங்களுக்கு 5வது பாவ சப்ளாடு குறிக்காட்டி குரு வாயிலாக கிடைக்கப்படுறது. குரு 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. பகவான் ரமண மகரிஷி அவருடைய பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.